வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபியில் வந்து நம்ம ஷார்ட்கட் பார்த்துட்ருக்கோம். இது இந்த சீரியஸோட 7th வீடியோ இது. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் இது பொறுத்துக ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஸோ இந்த டேபிளர் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ஷார்ட்கட்ஸில் எப்படி பார்க்கலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு மாவட்டங்களும் ரைட் சைடு என்னென்ன மலைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டிஸ்ட்ரிக்டே என்னென்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா? கோயம்புத்தூரில் மருதமலை இருக்குது, நமக்கு தெரியும் இல்லைங்களா? மருதமலை போகணும்னாவே கோயம்புத்தூர் போகணும், நமக்கு அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை வச்சு ஷார்ட்கட் பண்ணலாம். ஓகேங்களா? மருதமலையில் இருக்க முருகருக்கு வந்து வெள்ளியில் யானை செஞ்சு வைக்கிறதா ஒரு வேண்டுதல் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகனுக்கு வெள்ளியில் யானை செஞ்சு வைக்கிறதா ஒரு வேண்டுதல் இருக்குது. இதுதான் ஷார்ட்கட். கோயம்புத்தூர், மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை. கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகனுக்கு வெள்ளியில் யானை செஞ்சு வைக்கிறதா ஒரு வேண்டுதல் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு தர்மபுரி. ஓகேங்களா? தர்மபுரி அப்படிங்கிறதுக்கு ஒரு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா வத்தல் தான் ஷார்ட்கட். ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே தர்மபுரினா தர்மம் அப்படிங்கிறத தான் நான் ஷார்ட்கட்டாக சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ தர்மம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு சித்தி இருக்காங்க, சித்தேரி அப்படிங்கிறத ஒரு சித்தி இருக்காங்க, அவங்க நிறைய வத்தல் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை தர்மம் பண்ணே தீர்த்துட்டாங்க அந்த பையன். சித்தி செஞ்ச வத்தலை தர்மம் பண்ணியே தீர்த்துட்டாங்க. இதான் ஷார்ட்கட். என்னது? சித்தி செஞ்ச வத்தலை தர்மம் பண்ணியே தீர்த்துட்டாங்க. எப்பயுமே தர்மம்னா தர்மபுரி. ஓகேங்களா? அடுத்தது திண்டுக்கல்லில் பழனிமலை இருக்குது. ஓகேங்களா? திண்டுக்கல்லில் பழனிமலை இருக்குது. அடுத்தது ஈரோடுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடில் திருப்பூர் குமரன் ஈரோடு சென்னிமலையில் தான் பிறந்திருப்பார். அதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியில். ஈரோடில் இருக்க சென்னிமலையில் தான் திருப்பூர் குமரன் பிறந்திருக்காரு. ஸோ ஈரோடுங்கிறது சென்னிமலை நமக்கு தெரியும். அப்போ சென்னி சிவன் ரெண்டு பாருங்கள் வரிசையில் இருக்குது. சென்னிமலை சிவன்மலை. ஈரோடில் திருப்பூர் குமரன் சென்னிமலையில் பிறந்தார், அது நமக்கு தெரியும். அதை வச்சே பார்த்தோம்னா ஈரோடு, சென்னிமலை, சிவன்மலை. ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். அடுத்தது திருப்பத்தூரில் வந்து ஏலகிரி மலை இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஏலக்காவை திருப்பி பார்த்து தான் வாங்கணும். ஓகேங்களா? இதுதான் ஷார்ட்கட். ஏலக்காவை திருப்பி பார்த்து வாங்கணும். ஓகேங்களா? அடுத்தது பொதிகை மலை பார்த்தோம்னா தென்காசியில் இருக்குது. ஓகேங்களா? காசிக்கு போகணும்னா பொதி சுமந்துட்டு தான் போவாங்க அந்த காலத்தில். ஏன்னா காசி ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ காசிக்கு போகணுன்னா பொதி சுமந்துட்டு போவாங்க. ஓகேவா? இதான் இதுக்கான ஷார்ட்கட். அடுத்தது வேலூர். ஓகேங்களா? வேலூரில் வந்து என்னென்னா ஜவ்வாது இருக்குது, ரத்தினமலை இருக்குது. ஓகேங்களா? வேலுங்கிற பையன் ரத்தின மாலை போட்டிருப்பான், அவன் எப்பயுமே ஜவ்வாது போட்டுட்டு தான் இருப்பான். வேலுங்கிற பையன் எப்பயுமே ரத்ன மாலை போட்டிருப்பான், அவன் எப்பயுமே ஜவ்வாது போட்டுட்டு தான் இருப்பான். ஓகேங்களா? அவனை ஜவ்வாது இல்லாமல் ரத்னம் இல்லாமல் பார்க்கவே முடியாது வேலுவை. ஓகேங்களா? இதான் அதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போது நாமக்கல் கொல்லிமலை, இது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும் இந்த ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு கொல்லி போடணுன்னா நாமம் வச்சுட்டு தான் கொல்லி போடுவாங்க, நாமம் போட்டுட்டு தான். பட்டை போடுவாங்க, இந்த இடத்துல நாமம் ஞாபகம் வச்சுக்கலாம். கொல்லி போடணுன்னா நாமம் வச்சு போட்டுட்டு தான் கொல்லி வைப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஷார்ட்கட்காக மட்டும்தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தது வந்து சேலமில் என்ன மலை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலமில் சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? சேலம் கஞ்சமலை. ஓகேங்களா? சேலத்தில் ஒரு கஞ்சர் இருக்கான். ஓகேவா? அவன் வந்து வீடு எப்படி கட்டுவான்? சிமெண்ட்லாம் வச்சு கட்ட மாட்டான், சேறு சுண்ணாம்பு வச்சு தான் கட்டுவான். சேலத்தில் ஒரு கஞ்சர் இருக்கான், அவன் சேறு சுண்ணாம்பு வச்சு தான் வந்து வீடு கட்டுவான். ஓகேங்களா? சேலத்தில் ஒரு கஞ்சர் இருக்கான், அவன் சேறு சுண்ணாம்பு வச்சு தான் வீடு கட்டுவான். ஓகேங்களா? இந்த கஞ்சமலையில் தான் இப்போ வந்து ஸ்டீல் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா? அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. கள்ளக்குறிச்சி
கல்வராயன் மலை. கல் அப்படின்னு வருதா, ரெண்டுமே ஓகேங்களா, அது ஷார்ட்கட். அடுத்தது விழுப்புரம் செஞ்சிமலை. ஓகேங்களா, ஜிஞ்சி ஃபோர்ட்டுன்னு வாங்க, ஜிஞ்சி ஃபோர்ட்டு பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா, விழுப்புரம் செஞ்சிமலை. ஓகேங்களா, அதாவது என்ன விலை செஞ்சுட்டாங்க, என்ன விலை செஞ்சுட்டாங்க, என்ன விலை செஞ்சுட்டாங்க. ஓகேவா, அதான் ஷார்ட்கட் அதுக்கு. அடுத்தது பெரம்பலூர் பச்சைமலை. நம்ம வந்து பச்சை பெரம்பில் யாரையும் அடிக்கக்கூடாது, பச்சை பெரம்பில் யாரையும் அடிக்கக்கூடாது. பச்சை பெரம்பலூருக்கு பெரம்பு, பச்சை பெரம்பில் நம்ம யாரையுமே அடிக்கக்கூடாது. ஓகேவா, படிக்கும் போதே இப்படி தான் படிக்கணும். நம்ம வந்து பேரை படிச்சுட்டு ஷார்ட்கட் படிக்கக்கூடாது. இப்போ இந்த லைன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கல், அடுத்தது விலை செஞ்சுட்டாங்க, அடுத்தது லைனில் வந்து பச்சை பெரம்பலால் அடிக்கக்கூடாது. இப்படி தான் வந்து நம்ம படிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மறந்து போகாமல் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது கன்னியாகுமரி. ஓகேங்களா, கன்னியாகுமரி அப்படிங்கிறது மருதுவாள் மலை. ஒரு கன்னிக்குமரிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கன்னிக்குமரிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் ஷார்ட்கட் அதுக்கானது. ஓகேங்களா. அடுத்தது திருநெல்வேலியில் வந்து மகேந்திரகிரி மலை அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, திருநெல்வேலியில் மகேந்திரகிரி மலை அப்படின்னு இருக்குது. நெல் வந்து மகேந்திரன் தான் விளைவிக்கிறான், மகேந்திரன் விளைவிக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இல்லைனா வந்து மகேந்திரகிரிக்கு வந்து நெல்வேலி போடுறாங்க, மகேந்திரகிரிக்கு நெல்வேலி போடுறாங்க, இப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே ஈஸி தான். நீலகிரிக்கு நீலகிரி மலை, அவ்வளோதாங்க. வாங்க இப்போ வந்து நான் வந்து இப்போது இதுலேருந்து சில கொஷின் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேவா, ஜவ்வாது மலை எங்கே இருக்குது? வேல் எப்பயுமே ஜவ்வாது போட மாட்டான். கரெக்ட். கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே. செஞ்சிமலை எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் கொஷின், பச்சை மலை எங்கே இருக்குது? அடுத்தது வெள்ளியங்கிரி மலை எங்கே இருக்குது? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.